இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அதை சொல்றேன். ஓ, இங்க தான் லான்ச்சே பண்றீங்க, அனௌன்ஸ்மென்ட் பண்றீங்க. ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன். ஷான்பிக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவா கண்டென்ட் வந்து சாய் டெக்னோ சொல்யூஷன் ஷார்ஜாவில் அடுத்த சேனல் பார்ட்னர் ஓபன் பண்ண போறாரு. இதுதான் இல்லையா? கண்டிப்பா. அந்த மியூசிக் போட்டு ஓபன் பண்ணிடலாம்ல? பயங்கரமா ஓபன் பண்ணா அப்படின்ற மாதிரி ஓபன் பண்ணி அந்த மாதிரி. நீ என்னதான் ஏஐ வந்தாலும் உழைக்கிறவங்க உழைச்சிக்கிட்டே இருக்கணும். உழைச்சிக்கிட்டே இருந்தாதான் அதுக்கான சன்மானம் வரும், அதுக்கான ஒரு மரியாதையும் வாழ்க்கையில கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம எப்பவுமே சொல்றது என்னன்னா, தமிழ்னா பிறக்கிறதே ஒரு பெருமை தான். நாம தமிழ்னா பிறந்துட்டோம், நம்மளை சுத்தி இருக்க தமிழ் ஆட்களையும் நம்ம பெருமைப்படுத்தணும்னா நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அது நம்ம குடும்பமா இருக்கலாம், நம்ம கூட வேலை செய்யற நம்மளோட சக தொழிலாளர்களா இருக்கலாம். சூப்பர். ஜென்ரலா வந்து ஆஃபீஸ்ல ஒரு மேனேஜர் லெவல் பொசிஷன்ல இருந்துட்டு பெரிய டைம் எதுவும் கிடைக்காது ரொம்ப எக்ஸிக்யூட்டிவ்ஸ். அதாவது நம்ம எம்ப்ளாயிஸ் கூட கலந்து அதாவது நெருக்கமா பழகறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது, ரெகுலரா இருக்காது. பட் இந்த மாதிரி கேம்ல இருக்கும்போது தான் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம அந்த சின்ன குழந்தைல சின்ன வயசுல இருக்கும் விளையாண்டுருப்போம். அந்த ஃபீல் இன்னைக்கு தான் கிடைச்சது. சரி, ரொம்ப நல்லா டைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஐ ட்ரை மை பெஸ்ட். அந்த மாதிரி தான். ஒரு சில கேம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணா நல்லா இருக்கும். ஓகே. ஒரு சில கேம் நம்ம பார்த்தாதான் அது. இது சூப்பர். இது கண்டிப்பா நான் வந்து இந்த இது நான் ஒத்துக்கிறேன். இந்த ஒரு சில கேம் வந்து பாக்குறதுக்கு பிடிக்கும்னா உரியடிக்கிறது தான். நம்ம விளையாண்டா தோத்துருவோமோன்னு ஒரு பயம் இருக்கும்ல. கரெக்டா? கரெக்ட். இவன் அடிச்சிட கூடாதுன்னு ஒரு பயம் இருக்கு. பைக் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. இதுல என்ன ஒரு இதாயிருன்னா, நம்ம பைக் கீழே கீச்சு விழுந்துட்டோம்னா பைக்கு அடிபட்டுரும். எனக்கு அடிபட்டா பரவாயில்ல, பைக் டேமேஜ் ஆகக்கூடாது. அது கரெக்டா. எந்த ஊருக்காரங்க? கோபி. அதானே பார்த்தேன். கோயம்புத்தூர் சுத்தி இருக்கிறது தானே. கோயம்புத்தூர் குறும்பு, வேற ஒண்ணும் இல்ல. தெருவுல வந்து பொங்கல் வைப்பாங்க. அதுக்கப்புறம் பொங்கல் அழைச்சிட்டு போய் பூ பொங்கல் அப்படிங்கிற டைம்ல வந்து கொண்டு போய் கிணத்துல போட்டு வருவோம். அந்த பிள்ளார்லாம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் கொண்டு போய் கிணத்துல போட்டு வருவோம். அந்த கோலம் காம்படிஷன் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல எல்லாம் பண்ணதில்ல. அந்த அளவுக்கு சீரியஸ் கேம்னு எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேம்? கேம் பிடிச்ச கேம்ல எதுவும் இல்லை, எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன். ஒரு 2-3 கேம் மட்டும் தான் ஜெயிச்சிருக்கேன். அதுல ஒரு கேம் டிராயிங் ஜெயிச்சிட்டீங்க. கப்ப வாங்கி வீட்டுல வச்சிட்டீங்க. கப்பு கூட கிடையாது, சோப்பு டப்பா கொடுத்தாங்க. அது 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. அப்ப ஆறுதல் பரிசு தானே? ஆமா, பரிசு 5th படிக்கும்போது ஃபர்ஸ்ட் பிரைஸ். அது ஃபர்ஸ்ட் பிரைஸ். அது ஆறுதல் பரிசா இருந்தாலும் 5th படிச்சப்போ ஃபர்ஸ்ட் பிரைஸ். மண்மணக்கும், உறவுகள் நெருங்கும், சந்தோஷம் பொங்கும் அந்த அழகான நாள் வந்தாச்சுங்க. ஆமாங்க, தமிழர்களின் பெருமை திருநாள் பொங்கல். பொங்கலோ பொங்கல். சூரியனுக்கு நன்றி, மண்ணுக்கு மரியாதை, உழைக்கும் மக்களுக்கு மதிப்பளிக்கும் இந்த நாளை எஸ்டிஎஸோட சேர்ந்து கொண்டாட போகிறோம். அது என்னடா அது எஸ்டிஎஸ் அப்படிங்கிறீங்களா? சாய் டெக்னோ சொல்யூஷன். ஆமாங்க, தமிழ்நாட்டில் சாஃப்ட்வேர் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் தவிர்க்க முடியாத ஒரு கம்பெனி சாய் டெக்னோ சொல்யூஷன். அவங்களோட இந்த குடும்பத்தோட சரி, சாய் டெக்னோ ஃபேமிலியோட சேர்ந்து கொண்டாடுற இந்த பொங்கலை கொண்டாடுறதுக்கு நான் ரெடி. நீங்க ரெடியா? வாங்க கொண்டாடலாம். கார்த்தி ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நம்ம சூப்பரா இருக்கிறதோட சேர்த்து இந்த எஸ்டிஎஸ் சாய் டெக்னோ சொல்யூஷனுடைய இந்த பொங்கல் விழா முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு கேம் தான் இருக்குது. சூப்பரா இருந்துச்சு. நிறைய வீர விளையாட்டுலாம் இருக்கு. வீர ஒண்ணு இருக்கு. ஓ, இதெல்லாம் வீர விளையாட்டா? நம்ம ஊர்ல பழைய ஊரெல்லாம் பாத்துட்டு போல, சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் பாத்து. ஆமா, ஓகே. அந்த காலத்துல அது என்னமோ ஒண்ணு ஃபேண்டசியா மாறிடுச்சு. அப்ப சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தாங்க, அதை வந்து இப்போ வந்து பைக்ல ஓட்டுறாங்க. டெக்னாலஜி மாறிடுச்சு, அதனால பைக் இல்லையா எல்லாம் வந்துருச்சு. ஸ்லோ சைக்கிள் வந்து இன்னைக்கு வந்து ஸ்லோ பைக்கா மாறி ஓட்டிட்டு இருக்கேன். அதை பார்த்தேன். ஆமா. சாய் டெக்னோ சொல்யூஷன் இது எத்தனாவது வருஷத்தை பொங்கல் கொண்டாடுறீங்க? பொங்கலா கொண்டாடுறது பாத்தீங்கன்னா 3வது வருஷம் தான் கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகே. எவ்ரி இயர் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட மக்களுக்கு, நம்மளோட பீப்புளுக்கு, நம்மளோட கொலீக்ஸ்க்கு, நம்ம எம்ப்ளாயிஸ் கூட சொல்றது இல்ல, நம்மளோட கொலீக்ஸ் தான் சொல்றோம். நம்மளோட கொலீக்ஸ்க்கு ஸ்வீட்ஸ் கொடுத்து கொண்டாடுவோம். ஓகே. பட் லாஸ்ட் 2 இயர்ஸாவே நம்ம என்ன பண்றோம்னா செலிப்ரேஷனா பண்றோம். ஏன்னா கொண்டாட்டமா நம்ம வேலை செய்யணும்ன்றது தான் இதுல இருக்கு. கொண்டாட்டமா வேலை செஞ்சுட்டே கொண்டாடிக்கிட்டே இருக்கோம். எவ்ரிடே சாய் டெக்னோல நம்ம கொண்டாடிக்கிட்டே இருக்கோம். பிரச்சனை இருக்கு, பட் கொண்டாடிக்கிட்டே இருக்கோம். நான் வந்து சொல்லும் போதே வந்து வேலை செய்யற வேலையாட்களை ரொம்ப பெருமைப்படுத்துறது தான் இந்த விழா. அதாவது பொதுவே வந்து பொங்கல், இந்த உழவர் திருநாள், இது எல்லாமே வந்து வேலை செய்யறவங்களை வந்து பெருமைப்படுத்துறதும் மிகைப்படுத்துறதும் அவங்கள சந்தோஷப்படுத்துறது தான் இந்த திருவிழாவே. நம்ம பாரம்பரியமா மரபே வந்து அதுதான் சொல்லுது. அது வந்து உழவு செய்யறது மட்டும் இல்ல, இப்ப இருக்கிற நிலைமையில டிஜிட்டல் உலகத்துக்கும் இது தேவைப்படுது இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. நீ என்னதான் ஏஐ வந்தாலும் உழைக்கிறவங்க உழைச்சிக்கிட்டே இருக்கணும். உழைச்சிக்கிட்டே இருந்தாதான் அதுக்கான சன்மானம் வரும், அதுக்கான ஒரு மரியாதையும் வாழ்க்கையில கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம எப்பவுமே சொல்றது என்னன்னா, தமிழ்னா பிறக்கிறதே ஒரு பெருமை தான். நாம தமிழ்னா பிறந்துட்டோம், நம்மளை சுத்தி இருக்க தமிழ் ஆட்களையும் நம்ம பெருமைப்படுத்தணும்னா நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அது நம்ம குடும்பமா இருக்கலாம், நம்ம கூட வேலை செய்யற நம்மளோட சக தொழிலாளர்களா இருக்கலாம். சூப்பர்.
நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து அச்சாரம் அடித்த மாதிரி இருக்கு. என்னென்னா தமிழாக பிறந்தாச்சு, நம்ம தமிழ்நாட்டுக்கு வளர்றோம் அப்படின்னாலே உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம மரபே இப்படியாப்பட்ட மரபு தான். ஆமா ஆமா. அதை வந்து கொண்டாடுறதும் நம்ம மறக்கிறதே இல்லை. சாய் டெக்னோவோட இந்த இது வந்து எஸ்டிஎஸ் பொங்கல் விழா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே வந்து ஒரு செலிப்ரேஷன். இன்னைக்கு எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க நம்ம கம்பெனியில் இன்னைக்கு, அதாவது அன்னைக்கு நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தப்ப ஒரு ஸ்ட்ரென்த் இருந்துச்சு, அதோட ஸ்ட்ரென்த் இப்போ எவ்வளோ தூரம் increase நம்ம ஆயிருக்கு? அப்போ வந்து எடுத்திருந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 பேர் 25 பேர் தான் நம்ம வச்சிருந்தோம். பட் நம்ம வாலண்டியரா அதிகப்படுத்திக்கிறது இல்லை. ஓகே. ஏன்னா எப்பவுமே ஒரு கம்பெனியில் ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது பீப்புள் அதிகப்படுத்துறதுனால லாபம் அதிகமாகுமானா இல்லை, அது ஒரு மித்து. ஆமா, அது லாஜிக்கே கிடையாது. ஓகே. நமக்கு பிஸ்னஸ் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதுக்கு அதை நம்ம செஞ்சுக்கிட்டே வந்துட்டு ஓகே, இருக்கோம். புரியுது. அப்படி செஞ்சுட்டே வரப்போ இப்போ நம்ம கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 60க்கு மேல நம்ம கிட்ட பீப்புள் இருக்காங்க. சூப்பர். ஏன் 60க்கு மேலன்னு சொல்றேன்னா, ஒரு சில பேர் உங்களுக்கு தெரியும் இண்டஸ்ட்ரியில் வருவாங்க போவாங்க இருக்கும். பட் அதெல்லாம் கன்சிடர் பண்றது இல்லை. நம்ம ப்ராப்பரா ஹையரிங் பண்ணி நம்ம கல்ச்சருக்கு யாரு, ஆட்டிடியூட் யாரு இருக்காங்க, வெறும் இந்த மணி பின்னாடி ஓடுற பீப்புள் இல்லை. ஓகே ஓகே. நாங்களும் சரி எங்க மக்களும் சரி, ஓகே. நாங்க எது பின்னாடி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா பேஷன்ஸ், பவர், அது பின்னாடி போயிட்டு இருக்கோம். சூப்பர். அந்த பவர் பின்னாடி போக போக மணி இஸ் அ பை ப்ராடக்ட். சூப்பராக சொன்னீங்க. இது வந்து எம்ப்ளாயீஸுக்கானது மட்டும் இல்லை, சாய் டெக்னோனுடைய மோட்டோ பாலிசி இது சம்மந்தப்பட்டது. சாய் டெக்னோ கோயம்புத்தூர்லேருந்து அப்படியே விரிவுபடுத்தி தமிழ்நாடு முழுவதும் எத்தனை ஊரை போய் சேர்ந்துட்டீங்க? எப்பவுமே தமிழ்நாடுன்றது சின்னதுதான். ஓ, அதையும் தாண்டி. ஆமா. ஓகே. நம்ம அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டோம் இப்போ. ஓகே. பட் எங்கேயோ போயிட்டோம்னு சொல்லும்போது இன்னும் இருக்கு, இன்னும் நம்ம போகணும். ஓகே. பட் இது நம்மளோட டெஸ்டினி கிடையாது. நம்ம வந்து எப்பவுமே ஒரு லைக் மைண்டட் பீப்புள் கூட ஒர்க் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கோம். அது நம்ம கிளைண்ட்ஸு இல்லை நம்மளோட எம்ப்ளாயிஸாக கூட இருக்கலாம். ஆனால் சேனல் பார்ட்னர் ஒரு மாடலை கிரியேட் பண்ணி ஓகே. எல்லாரும் வெளியில் ஃப்ரான்ச்சைஸ்னு சொல்லிக்கிறோம். நான் ஏன் சேனல் பார்ட்னர்னு வச்சுக்கிறோன்னா, நாங்கள் பார்ட்னராகவே பார்க்குறோம். ஓகே. சேனல் பார்ட்னர், நாட் ஃப்ரான்ச்சைசி. அது வந்து வாங்கிட்டு ஒதுங்குற ஆள் கிடையாது. இல்லை. ஓகே. கொடுத்துட்டு சின்ராசு கையை ஒதுங்குறது கிடையாது. அந்த மாதிரி இல்லை. சின்ராசு கையிலே பிடிக்க முடியலன்னு சொல்கிறேன், அந்த கதையே இல்லை. ஓகே. நம்ம கரெக்டாக ஒரு சேனல் பார்ட்னர் குவாலிஃபை பண்ணி ஆன் போர்ட் பண்ணுறோம். ஓகே. இப்போ கிட்டத்தட்ட இன்னைக்கு தேதியில் 15 சேனல் பார்ட்னர்ஸ் இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லா, இந்தியா ஃபுல்லா. ஓகே. இந்தியா ப்ளஸ் 15வது சேனல் பார்ட்னர் வந்து சார்ஜா. சூப்பர்ல. அது எப்போ ஓபன் பண்ணிருக்கீங்க, பண்ண போறேன்? இதுதான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அதை சொல்றேன். ஓ, இங்க தான் லான்ச்சே பண்றீங்க, அனௌன்ஸ்மென்ட் பண்றீங்க. ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன். சான்பிக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவா கண்டென்ட் வந்து சாய் டெக்னோ சொல்யூஷன் ஷார்ஜாவில் அடுத்த சேனல் பார்ட்னர் ஓபன் பண்ண போறாரு. இதுதான் இல்லையா? கண்டிப்பா. அந்த மியூசிக் போட்டு ஓபன் பண்ணிடலாம்ல, பயங்கரமா ஓபன் பண்ணா அப்படி மாதிரி ஓபன் பண்ணி அந்த மாதிரி. ஓகே. சாய் டெக்னோ சொல்யூஷனோட டே 1ல இருந்து கார்த்தியோட இதை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க சொன்ன அந்த 2 பேர்ல இருந்து கார்த்தியோட வளர்ச்சியை பார்க்கறதுனால நான் கேட்கறேன், இன்னைக்கு இருக்கிற இந்த பொங்கல் செலிப்ரேஷன் நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா ஃபீல் பண்ணீங்க? இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. ஏன்னா நம்ம சின்ன வயசுல ஒரு பொங்கல் இல்லைன்னா 4 நாள் 5 நாள் கண்டினியூஸாக லீவ் வரும். நான் இருந்த இடத்துல பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உடனே அங்கே இருக்க பெரிய மனுஷங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு அசோசியேஷன் மாதிரி உருவாக்கி அதில் ஒரு ஸ்டேஜ் பண்ணி அதில் டெக்கர் பண்ணி சாக்கு போட்டி, லெமன் ஆன் த ஸ்பூன், இந்த மாதிரி அந்த உரி அடிக்கிறது இதெல்லாம் விளையாட்டு, கல்ல தூக்கி போடுறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. இதுல ஒரு சிலது மட்டும் தான் என்னால் கலந்துக்க முடிஞ்சுது. ஓகே. அந்த டைம்ல எனக்கும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டைம்ல இல்ல, பெரிய பலவழக்கங்களும் இல்ல. அந்த டைம்ல வயசு இருந்திருக்காதுல்ல, சின்ன வயசு. அந்த டைம்ல உள்ள கூட விட்டுருக்க மாட்டாங்க. ஆமா, அது கரெக்ட் தான். ஸோ பெரிய பழக்க வழக்கம் இல்லைன்றால, பட் அதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். எனக்குள்ள நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நம்ம வந்து இன்னும் நம்ம டீமுக்குள்ள ஒரு கல்ச்சராக ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கும் போது, ஏன்னா நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் எவர் டைம் பொங்கல் ஃபெஸ்டிவலை வெளியில வைக்கிறோம். ஓகே. ஆபீஸ்ல இருந்து வெளியில ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல நீங்க பாரு, ஃபுல்லா ஃபார்ம், கம்ப்ளீட் ஃபார்ம், சூப்பரா இருக்கு. ஃபார்முக்கு நடுவுல வைக்கிறோம் நாங்க. சோ நம்ம எப்பவுமே ஆபீஸ்க்குள்ள வச்சிட்டு இருப்போம். ஆபீஸ்க்குள்ள வைக்கிறதால வேலையும் ஆபீஸ்க்குள்ள செய்யறோம், சண்டையும் ஆபீஸ்க்குள்ள போறோம், செலிப்ரேஷன் அங்கேயே தெரிஞ்சா என்னடா அது பிரயோஜனம்? தனியா வெட்ட வெளிச்சமா பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவோம் நம்ம. உங்க மக்கள் கொண்டாடிட்டாங்களே இன்னைக்கு. ஆமா ஆமா. அதுல ஒருத்தன் சேரை சுத்தி ஓடுறதுக்கு 1 கிலோமீட்டர் கேப் விட்டே ஓடுறான். கடைசி வரைக்கும் வந்தான், கடைசியில கோட்டை விட்டுட்டான். கண்டிப்பா. இங்க முக்கிய வெற்றி இல்ல, சந்தோஷமா இருக்கு, அமைதியா இருக்கமா, பீஸ்ஃபுல்லா இருக்குமா, அதனாலதான் நம்ம திரும்ப அது பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம். சூப்பர் கார்த்தி. இன்னைக்கு செலிப்ரேஷன்ல வந்து நிறைய இருந்தாலும் அந்த சேரு சுத்தி ஓடுற அந்த மியூசிக்கல் சேர் வந்து ஆல் டைம் அல்டிமேட் அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா எப்போ ஓடனாலும் அதுல வந்து ஒரு சந்தோஷம் வந்து குறையவே குறையாது. இன்னும் இந்த ஒரு போட்டியில மட்டும்தான் தோத்தாலும் பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு சேரை தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். லாஸ்ட் ஒரே ஒரு கேம் தான் இருக்கு, உரி அடிக்கிறது. உரி அடிச்சு இந்த வருஷத்தை வந்து தெறிக்க விடுங்க. பிளாஸ்டா தெரிக்க போறோம் நம்ம. சாய் டெக்னோ சொல்யூஷன் சொன்ன மாதிரியே ஷார்ஜா மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் வரணும். அதுக்கு வந்து அந்தந்த இடத்துல போய் நாங்களும் வந்து வீடியோ பண்ணணும் ஆசைப்படுறோம். சூப்பரா பண்ணலாம், மாஸ் பண்ணி விட்டுறலாம். தேங்க்யூ ஸோ மச் கார்த்தி. சூப்பர் ப்ரோ. தேங்க்யூ. ஹாய் தமிழ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். எஸ்டிஎஸ்னுடைய பொங்கல் விழா நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? நீங்க ஹோஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக பேசக்கூடாது.
இல்லை சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு லாஸ்ட் இயர் தான் அந்த பொங்கல் செலிப்ரேஷனுங்கிற ஒரு கான்செப்ட்கே வந்தோம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டுருக்கோம் லாஸ்ட் ஒரு 1 இயர். ஸோ இந்த இயர் ஏதாவது ஒன்று செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப பிளான் பண்ணிருந்தோம். ஆப்வியஸாக பொங்கல் வந்ததுன்னா அதை செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. பொங்கல் செலிப்ரேஷன் வந்து ஹை டெக்னோனுடைய செலிபிரிட்டியோட செலிப்ரேட் பண்றது நாங்க சந்தோஷப்படுறோம். அதுல என்ன வந்து நீங்களே வந்து ஒரு கேம் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, அதுல ஒருத்தர் வந்து ஜெயிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜெயிச்சு 2வது ரவுண்ட்ல கோட்டை விட்டீங்க. அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? சார் நல்லா இருந்தது. ஏன்னா இப்போ ஜென்ரலாக வந்து ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் லெவல் பொசிஷன்ல இருந்துட்டு பெரிய டைம் எதுவும் கிடைக்காது, ரொம்ப எக்ஸிக்யூட்டிவ். அதாவது நம்ம எம்ப்ளாயிஸ் கூட கலந்து அதாவது நெருக்கமா பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது, ரெகுலரா இருக்காது. பட் இந்த மாதிரி கேம்ல இருக்கும்போது தான் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம அந்த சின்ன வயசுல இருக்கும் விளையாண்டுருக்கோம். அந்த ஃபீல் இன்னைக்கு தான் கிடைச்சது. சரி, ரொம்ப நல்லா டைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஐ ட்ரை மை பெஸ்ட். அந்த மாதிரி தான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேம்ஸ், அதாவது இந்த சேரு, மியூசிக்கல் சேரு, உரி அடிக்கிறது எப்போ விளையாண்டீங்க? ஒரு 4-5 வருஷம் இருக்கும். ஏரியால ஊர்ல விளையாண்டதான். இப்படி ஏரியாக்குள்ள வந்து அதோட ஸ்லோ சைக்கிள், உரி அடிக்கிறது, கோலம் போடுறது, அதெல்லாம் வந்து அல்டிமேட்டா இருக்கும். அதை பார்க்கறதே வந்து ஒரு கண்குள்ளா காட்சியா இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து ஒரு தமிழர்களுடைய மரபு சார்ந்த ஒரு திருவிழா. இதை இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் இல்லை, நல்ல பிரம்மாண்டமான ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ள ஒரு நம்ம எம்ப்ளாயிஸ் கூட கொண்டாடுறப்போ அதோட ஃபீலுக்கும் இதுக்குமான வித்தியாசம் எப்படி இருக்கு சார்? அந்த ஃபீல் நம்ம ஃபீல் பண்ணதுனால தான் இதை எப்படியாவது இங்கேயும் கொண்டு வரணும். இப்போ கார்பரேட் கல்ச்சர் உங்களுக்கு தெரியாதுன்னு இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி டாஸ்க்கு, ஹேண்ட்லிங்கு, ப்ராஜெக்ட்ஸ், டெலிவரி அப்படின்னு ஓடிட்டு இருக்க சமயத்தில் அந்த மாதிரியான கேமை, அந்த கல்ச்சரை நம்ம டீமுக்கும் கொண்டு வரணும், நம்ம ஆஃபீஸ்க்கும் கொண்டு வரணும். அது என்ன வேலை செஞ்சாலும் நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்கிறது ஒர்க் ஹார்ட் அண்ட் பார்ட்டி ஹார்ட், அவ்வளோதான். நல்லா ஒர்க் பண்ணுங்க, செலிப்ரேட் பண்ணும்போது சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்க. அதுக்கு தான் இந்த ஸ்பேஸ் அவங்களுக்கு. அது வந்து கம்மியாகலாம் என்ஜாய் பண்ணக்கூடாது, நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க, அடிச்சு திம்சம் பண்ணி. ஏன்னா வெக்கேஷனுங்கிறது நல்ல ஹார்டாக ஒர்க் பண்ணிட்டு வெக்கேஷன் போகணும். வெக்கேஷன் போயினா வெக்கேஷன் முடிச்சா திரும்ப ஒர்க்கு வரணும். இன்னைக்கு ஃபுல் டே வந்து ஒரு கம்ப்ளீட்டா வந்து அவுட் அண்ட் அவுட்ல ஒரு ட்ரெடிஷனல் ஆக்ட்ல, அதனால தான் கம்ப்ளீட்டா ட்ரெடிஷனல் ஷூட்லயே வந்திருப்போம். சூப்பர்ல, பெட்டரா அந்த கல்ச்சர் இங்க கொண்டு வர ட்ரை பண்றோம். ஜஸ்ட் ஸ்மால் ஐடியா, ஸ்மால் மூவ். இந்த ஸ்மால் ஐடியாவோட செலிப்ரேஷன், அதாவது வெளியே வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு 4 நாள் லீவ் இருந்தால் சாய் டெக்னோக்கு இது முடிஞ்ச ஒரு 4 நாள் லீவு, லாங் லீவு. இதை எப்படி வந்து அடுத்து ஹேண்டில் பண்ணுவீங்க? சார், அதெல்லாம் ஃபவுண்டரோட ஒரு சின்ன இதுதான். ஒரு 2-3 டேஸ் இருந்தது. சின்னோட ஆசை தான். ஆமா, இல்ல ஒரு இருந்தாலும் ஒர்க்கிங் டே இடையில இருந்தது. ஸோ சார்ஜெட் லைக் ஓகேப்பா போங்க, இந்த நியூ இயர் வந்து ஒரு பெட்டர் எல்லாரும் ஃபேமிலி டைமோட ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு 4 days லாங் கேப் கிடைக்குது. ஏன்னா ஒரு ஹோல் டே நமக்கு இந்த மாதிரி கிடைக்காது. ஒரு திவாலி இல்லை வந்து பொங்கல் டைம்ல தான் அந்த ஹோல் லாங் டேஸ், அதுவும் பொங்கல் தான் ஒரு லாங் டேஸ் கிடைக்கும். ஸோ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, கொஞ்சம் ஃபேமிலி கூட இருங்க, டைம் வீட்டில் பார்த்துங்க, அதான் நல்லா இருக்குன்னு சொல்லி அவர் பிளான் பண்ணி கொடுத்தது. ஒரு 4 days ஸ்ட்ரைட் ஹாலிடேஸ். சூப்பர். தமிழ் வந்து நீங்களும் உங்க குடும்பத்தோட என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வருஷத்தை நீங்களும் பிளாஸ்ட் பண்ணுங்க. ஹாப்பி பொங்கல். ஹாய் அருண், எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். எப்படி இருந்துச்சு சாய் டெக்னோனுடைய பொங்கல் செலிப்ரேஷன்? ஆக்சுவலி நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். லாஸ்ட் ஒரு 10 days ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் பிளான் பண்ண மாதிரி எல்லாமே டைம்லேருந்து அண்ட் ஆர்கனைஸ் பண்ணுற திங்ஸ்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக போயிட்டு இருந்துச்சு. இன்னும் சில கேம்ஸ் எல்லாம் இருக்குது, இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க? ஆமாம். ஜெயிக்கிறதுக்கா இல்லை தோக்கறதுக்கா? ஜெயிக்கிறதுக்கு தான். தோத்தா பரவாயில்ல, இல்லை நம்ம ரன்னர் தானே, நம்ம பசங்க தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இது சாய் டெக்னோல உங்களுக்கு எத்தனாவது வருஷம்? இது எனக்கு ஃபர்ஸ்ட் இயர். கரெக்டாக இதுதான் ஃபர்ஸ்ட் இயர். ஜனவரி பொங்கல் 18 முடிஞ்சோன்னா என்னோட ஃபர்ஸ்ட் இயர் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகே. பட் இந்த மீன்வெயில் டைமில் நான் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸும் எனக்கு பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. சூப்பர். ஸோ எனக்கு இது ப்ரௌடாக இருக்குங்க ஃபீல் பண்ணுறேன். ஓகே, அந்த அச்சீவ்மெண்ட்டோட இந்த பொங்கல் செலிப்ரேஷனை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்கள் எந்த ஊர்? ஆக்சுவலி நான் நேட்டிவ் வந்து தேனி. ஓகே. நான் ஆக்சுவலி இப்போ கோயம்புத்தூர் செட்டில் ஆகிருக்கோம் கரண்ட்டாக. சூப்பர். சாய் டெக்னோனுடைய கல்ச்சர் எதை வந்து அவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க? அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது மெயினாக பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸோட வெல்னஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எம்ப்ளாய், அதாவது கிளைண்ட்டோட பிஸ்னஸில் இல்லை, எம்ப்ளாயோட வெல்னஸில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறது. கிளைண்ட்ஸாக இருந்தாலுமே அவங்க பெஸ்ட்டாக என்ன கொடுத்து அவங்க ரிட்டைன் பண்ண வைக்க முடியும் நம்மளுக்கு தெரியும். ஓகே, அதாவது எம்ப்ளாயிஸ் தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் கிளைண்ட்டை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஜென்ரலாக. ஏன்னா கார்த்திக்ஸோட மென்டர்ஷிப் இருக்குன்ற போது எங்களுக்கு கிளைண்ட் ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே. பட் எம்ப்ளாயிஸோட தான் டே டு டே அவங்க சின்ன ஒரு ஹிக்கப் ஆனாலும் அதை எப்படி அவங்களை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணுன்றது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருப்போம் டே டு டே. அதுக்கு தான் இந்த பொங்கல் செலிப்ரேஷன், அதோட ஒரு பகுதி தான் வந்து பொங்கல் செலிப்ரேஷன். சூப்பர்ல. ஓகே, நீங்க இந்த செலிப்ரேஷன்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேம் எது? எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா நம்ம ஏன்டா கத்துற கேம். ஏன்டா கத்துற, ஏன் கத்துறேன்னே தெரியாம ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன தெரியாம கேட்டுட்டே இருக்காங்க. ஆமா, அதுல ஒருத்தர் அந்த லவ் இதை வந்து சொல்லிட்டே இருந்தாரு. அல்டிமேட் ரொம்ப வருஷமா அது ஆக்சுவலி அவர் சொல்ற ஒன்னா இருக்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒன்று சொல்லும் போது அந்த ஒரு ஃபீல் நாங்கள் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அந்த ஆன்சர் வராமல் அவரோட கொண்டு போகிறவே அது ரொம்பவுமே எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பலூன் உடைக்கிறது. அதுல அந்த 2 பொண்ணுங்க அல்டிமேட்டா இவங்க பசங்களுக்கு 2 பேருக்கு காம்படிட் பண்ணாங்க பாருங்க. 13-15. ஆமா. ஓகே, 2 இதுல தான் தோத்தாங்க. பட் அவங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோ, செம காம்படிட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மதி, இந்த செலிப்ரேஷன்
உங்க ஊர்ல பண்ணியிருப்பீங்க. ஏன்னா கள்ளக்குறிச்சியில வந்து கண்டிப்பா பொங்கல் செலிப்ரேஷன் இல்லாத ஒரு ஊர் கிடையாது. அது கண்டிப்பா கள்ளக்குறிச்சியில வந்து நல்லாவே இருக்கும். அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு? இல்லை, எஸ்டிஎஸில் வருஷம் வருஷம் வந்து இந்த மாதிரி பொங்கல் ஃபெஸ்டிவலில் எங்களோட எம்ப்ளாயீஸ் அண்ட் எங்களோட எஸ்டிஎஸ் ஃபேமிலி கூட சேர்ந்து கல்ச்சரல் நம்மளோட தமிழ் கல்ச்சர் படி ஒரு ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணுறதே ஒரு ஜாலியாக தான் இருக்கும். அதாவது அந்த வில்லேஜ் ஃபீலில் வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. ஆல்மோஸ்ட் கொண்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேம் எது இதுல? எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கயிறு இழுக்கிறது. ஜெயிச்சிங்களா? ஜெயிச்சிட்டோம். அதனால அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது லாஸ்ட் இயர் அதில் தோத்துருந்தோம். பட் ஆனால் அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேம். ஓகே, அதனால ஜெயிச்சிட்டீங்க. ஓகே இதுல ஓகே. உங்க ஊர்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேம்னா? ஊரில் ரொம்ப பிடிச்ச கேம்னா கபடி விளையாடுவோம். கபடி இந்த பொங்கலுக்குன்னு இருக்கிற கேம்ல கபடி கண்டிப்பா இல்லை. நான் சொல்றது உரி அடிக்கிறது, ஸ்லோ ரைஸ், கண்ணை கட்டி போறது, இல்ல ஸ்பூனு, அந்த மாதிரி பார்த்தோன்னா உரி அடிக்கிறது. உரி அடிச்சிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இல்லை, நான் இது வரைக்கும் அடிச்சது இல்லை. இது வரைக்கும் பிடிச்சதும் கிடையாது. அது இது என்னையா இது அநியாயம்லாம் இருக்கு. நல்ல கேம். அதே ஒரு சில கேம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணா நல்லா இருக்கும். ஓகே, ஒரு சில கேம் நம்ம பார்த்தா தான் இது சூப்பர். இது கண்டிப்பா நான் வந்து இந்த இது நான் ஒத்துக்கிறேன். இந்த ஒரு சில கேம் வந்து பாக்குறதுக்கு பிடிக்கும்னா உரி அடிக்கிறது தான். நம்ம விளையாண்டா தோத்துருவோமோன்னு ஒரு பயம் இருக்கும்ல. கரெக்ட். இவன் அடிச்சிட கூடாதுன்னு ஒரு பயம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு கேம் இன்னைக்கு முடிஞ்சுதா? இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இனிமே தான் உரி அடிக்கிறது. அந்த உரி அடிக்கிற கேம் நம்ம பார்க்காம போக கூடாது. கரெக்டான மதி. தேங்க்யூ சோ மச் மதி. தேங்க்யூ. நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. ஹாய் பிரவீன், எப்படி இருக்கீங்க? சார் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் பிரவீன். எஸ்டிஎஸ்னுடைய செலிப்ரேஷன், சாய் டெக்னோ செலிப்ரேஷன் வந்து பொங்கல் வந்து 3வது வருஷம் கொண்டாடுறாங்க. அது 3வது வருஷம் இங்க பொங்க வச்சு இங்க கொண்டாடிட்டாங்க. கிராண்டா கொண்டாடிட்டீங்க. எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. போன வருஷம் நாங்கள் எங்கள் ஆஃபீஸ்லேயே கொண்டாடணும். இந்த வருஷம் அவுட் சைடுங்கும் போது இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கு. ஆம்பியன்ஸும் கொஞ்சம் நீட்டாக ப்ளசண்ட்டாகவே இருக்கு. ஓகே, ஒரு தோட்டத்தில் நல்லா இருக்கு. தோட்டத்தில் குறன்னு கத்துதியா? வேட்டைக்காரன் பார்ட்டி நடத்தும். வேட்டைக்காரன் பார்ட்டி நடத்தும் அந்த கோஷ்டி தான் இது. ஓகே, இந்த செலிப்ரேஷனில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேம் சார்? ஸ்லோ பைக் ஒன்று. ஸ்லோ பைக் ரேஸ் ஒன்று. இப்போ டேக் ஆஃப் வார் விளாண்டோம். நல்லா இருந்தது. கொஞ்சம் அடியும் பட்டது, இருந்தாலும் பரவாயில்ல. அடிபட்ட இடம் கையில தான் இல்ல கீழே வச்சிருந்த இடமே தப்பா இருக்க சார்? கையில தான். ஜோக்ஸ் அப்பார்ட், இன்னைக்கு வந்து அந்த கேம் வந்து ஸ்லோ பைக் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்களா? இல்ல சார், நான் டேக் ஆஃப் வார் தான். மதியம் சொன்ன மாதிரி தான். சில கேம் எல்லாம் பார்க்க நல்லா இருக்கும், சில பேர் பார்ட்டிசிபேட் பண்ண நல்லா இருக்கும். ஓகே, பைக் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. இதுல இன்னொரு இதாயிருன்னா, நம்ம பைக் கீழே கீச்சு விழுந்துட்டோம்னா பைக்கு அடிபட்டுரும். எனக்கு அடிபட்டா பரவாயில்ல, பைக் டேமேஜ் ஆகக்கூடாது. அது கரெக்டா. எந்த ஊருக்காரங்க? கோபி. அதானே பார்த்தேன். கோயம்புத்தூர் சுத்தி இருக்கிறது தானே. கோயம்புத்தூர் குறும்பு, வேற ஒண்ணும் இல்லை. நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களா? அது ரொம்ப காமெடியா இந்த பையன் பண்ணது வந்து செம காமெடியா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த அதுல உங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிச்சது? எல்லாருமே பண்ணாங்க. பட் அந்த வின்னரா வந்தாங்கல்ல, அவங்க பண்ணது எனக்கு அது என்ன காமெடியாது? நான் மறந்துட்டேனே. டக்குன்னு கேட்டா சொல்லி. ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. அந்த வின்னரா வந்தவர் நல்லா பண்ணாரு. ஓகே, சூப்பர் பிரவீன். தேங்க்யூ ஸோ மச் பிரவீன். சாய் டெக்னோ சொல்யூஷனில் செம டஃப் காம்படிஷன் கொடுத்து கேமை பார்ட்டிசிபேட் பண்ணீங்க நீங்கள் தானே? அந்த இந்த கேம் பலூன் கேம் தானே? ஆமாம். செம்பக யாழினி தமிழ் பேரில், காவியா தமிழ் பேர் தான். ஓகே, பொங்கல் திருவிழா இதுக்கு முன்னாடி நீங்கள் செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்களா? பண்ணதில்லை. வீட்ல பண்ணிருக்கோம். வீட்ல பண்ணிருக்கிறது வேற, தெருவுல பண்றது வேற. இல்ல அந்த மாதிரி ஆபீஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்கேன். ஆபீஸ் இல்லாம ஏரியாவுல அந்த மாதிரி எல்லாம் செலிப்ரேட் சின்ன வயசுல எல்லாம் ஆடி இருக்கோம். சின்ன வயசுல என்ன ஒரு 87 88 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும். அப்ப 90s கிட் நீங்க? இல்ல நாங்க ரெண்டு பேரும் 2K. ஓகே, இருந்தாலும் 2K கிட்ஸ்க்கு வந்து நீங்க பாக்குற ஒரு இது. நீங்க எந்த ஊரு? நான் பழனி. நீங்க? கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர். ஆக்சுவலாக பழனியில் கூட இருந்திருக்கும். கோயம்புத்தூர்ல வந்து 2Kக்கு அப்புறம் வந்து கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் வந்து ரோட் சைடு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு. முதல்ல வந்து சிட்டிக்குள்ளேயே வந்து 90களில் வந்து செலிப்ரேஷன் வந்து சூப்பரா இருக்கும். அப்படி இருக்கிறப்ப பழனியில் நீங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க? நான் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் 3 டேஸ் வந்து 3 டேஸ்மே கேம்ஸ் இந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அதில் எல்லா கேம்ஸ்லையுமே கண்டக்ட் பண்ணுவேன். அப்புறம் வந்து தெருவில் பண்ணியிருக்கேன், பண்ணி ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து தெருவில் வந்து பொங்கல் வைப்பாங்க. அதுக்கப்புறம் பொங்கல் அழைச்சிட்டு போய் பூ பொங்கல் அப்படிங்கிற டைமில் வந்து கொண்டு போய் கிணத்துல போட்டு வருவோம். அந்த பிள்ளார்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் கொண்டு போய் கிணத்துல போட்டு வருவோம். அந்த கோலம் காம்படிஷன் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் எல்லாம் பண்ணதில்லை. அந்த அளவுக்கு சீரியஸ் கேம்லாம் எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேம் பிடிச்ச கேம்லாம் எதுவும் இல்லை. எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 கேம் மட்டும் தான் ஜெயிச்சிருக்கேன். அதில் ஒரு கேம் டிராயிங். அது இன்டோர் தானே? அவுட்டோர் கேம் எது?
ஏரியா வைஸ் வைக்கும் போது எல்லா கேம் தான் வைப்பாங்க சின்ன பசங்களுக்கு. அதனால இன்டோர் கேம்ல வந்து நீங்க ஜெயிச்சிட்டேன். ஜெயிச்சிட்டீங்க கப்பை வாங்கி வீட்டுல வச்சிட்டீங்க. கப்பு கூட கிடையாது, சோப்பு டப்பா கொடுத்தாங்க. அது 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது. அப்ப ஆறுதல் பரிசு தானே? ஆமா. பரிசு 5th படிக்கும்போது ஃபர்ஸ்ட் பிரைஸ் அது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் அது ஆறுதல் பரிசா இருந்தாலும் 5th படிச்சப்போ ஃபர்ஸ்ட் பிரைஸ். சூப்பர். இன்னைக்கு இந்த செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சு? நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஆஃபீஸில் வந்து இப்படி ஒரு டீம்மேட்ஸோட வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். என்னை பொறுத்த அளவுக்கு இப்படி வெளியே எஸ்டிஎஸ் அப்படிங்கிறது ஒரு 8 இயர்ஸாக ரன் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் டைமாக வெளியே வந்து கூப்பிட்டு வந்து பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த அளவுக்கு இது வந்து ஒரு பெரிய ஹாப்பினஸோட டீம் ஹாப்பினஸாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இன்னைக்கு முடிஞ்சோன்னே ஊருக்கு அவ்வளோதான்? ஊருக்கு கிளம்பிடுவேன். 5 நாள் இங்கே இல்லை, ஊர்லேயே இல்லை. ஓகே, அது என்னங்க அந்த பலூன் அந்த படாத பாடுபடுத்திட்டீங்க, ஜெயிச்சிங்களா அந்த பலூனுக்கு? செகண்ட் ப்ரைஸ் நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் தடவை நீங்கள் ஆல்மோஸ்ட் ஜெயிக்கிற கண்டிஷன் வந்துருச்சு, ஈக்குவல் வந்துட்டோம். ஆமாம், அப்புறம் மறுபடியும் வந்து 30 செகண்ட்ல வந்து மறுபடியும் பலூன் வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் பார்ட்டிசிபேட் பண்ணதில் செகண்ட் ப்ரைஸ். சூப்பர். இருந்தாலும் அந்த இது பார்த்தேன், ஃபர்ஸ்ட் தடவை வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடி முடிச்சிருந்தா நீங்கள் தான் வந்து அதிகமாக உடைச்சிருப்போம். அவங்க வந்து தோத்துருப்பாங்க. அந்த 12 இதில் வந்து நீங்கள் 13, அவங்க 12 சம்திங்ல தோத்துருப்பாங்க. பட் நூல் இடையில மிஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரப்போ உங்களுக்கு மனம் எவ்வளவு கஷ்டமாக இருக்கு? கஷ்டமாக தான் இருந்துச்சு. நம்ம பண்ணிருக்கலாமே, ஒரு செகண்ட் அந்த பலூன் உடைச்சிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஆனா நம்ம டீமுக்கு அப்படின்னு தான் இருக்கும். நாங்க ஒரே டீம் தான். டீமுக்கு ஒரு பிரைஸ் வாங்கி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு. பட் ஓகே, அன்ஃபார்ச்சுனேட். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நீங்கள் வேற லெவல் என்ஜாய் பண்ணீங்க. அந்த என்ஜாய் பண்ணதை நான் பார்த்து என்ஜாய் பண்ணேன். அடுத்த வருஷம் இது மாதிரி பெரிய பெரிய செலிப்ரேஷனில் சாய் டெக்னோ சொல்யூஷன் பண்ணணும், நாங்களும் பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பாய். அவங்க கேட்ட அந்த உரி அடிக்கிற ஃபங்க்ஷனை உரி அடிச்சுட்டாங்கன்னா இந்த கேம் வந்து முழுமையாக அடைஞ்சிடும். அவங்களும் எல்லாரும் கிளம்பக்கூடிய நேரம் வந்துடுச்சு, நம்மளும் கிளம்புற நேரம் வந்துடுச்சு. சாய் டெக்னோவை பற்றி சாய் டெக்னோ காத்திட்டையும் கேட்டுக்கிட்டோம், அங்கே இருந்த எம்ப்ளாயீஸ்டையும் கேட்டுக்கிட்டோம். அவங்களோட சந்தோஷத்தை வந்து நம்மள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. நம்மளும் அதாவது 90s கிட்ஸாக நம்மளுக்கு இருக்கிற சந்தோஷம் வந்து இப்போ இருக்கிற இந்த 2K கிட்ஸும் அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறப்போ இந்த கேம், அதாவது தமிழர்களுடைய இந்த மரபு சார்ந்த இந்த விளையாட்டுகளுக்கு வந்து காலத்துக்கும் எல்லையே இல்லை. அப்படியாப்பட்ட ஒரு சந்தோஷமான இந்த ஒரு இது வந்து கூஸ்பம்ஸ் இருக்குது. பராசக்தியில் வந்து இப்போ கூட டைலாக் வந்துச்சு, பரவட்டும் அப்படிங்கிறது. அந்த தீயை மட்டும் விட்டுட்டு பரவட்டும்னு சொல்கிறேன். நம்மளோட உறவுகளுடைய நட்பு பரவட்டும், சந்தோஷம் பரவட்டும், பொங்கலினுடைய இந்த ஆனந்தம் பரவட்டும், தமிழர்களுடைய வாழ்வு பரவட்டும், வளர்ச்சியும் பரவட்டும். தேங்க்யூ ஸோ மச். தமிழர்கள் எல்லா இடத்துலையும் பரவட்டும், சந்தோஷமும் பரவட்டும். பாய்.